எபிரேயர் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி பழைய உடன்படிக்கையின் ஆசரிப்பு கூடார அந்த சடங்கு முறைகளுக்கு அதை ஒரு நிழல் போல இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் என்கிறதை குறித்து சென்ற வாரத்திலே பார்த்தோம். தொடர்ந்து எபிரேய ஆசிரியர் எழுதும்போது இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வந்து அவர் கண்டிப்பாக மரணமடைய வேண்டும், அவர் மரணமடைவதன் முக்கியத்துவத்தை குறித்து இங்கு எழுதுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். 15 படிப்போம். சென்றவும் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்தார். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இதை நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே என்று சொல்லுங்க. ஒரு இயல்பான ஒரு காரியத்தை, நடைமுறை காரியத்தை இங்கு எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். என்ன மரண சாசனம் என்று சொன்னால் உயில் பத்திரம் என்று சொல்வார்கள் அல்லவா? ஒரு நபர் மரித்த பின்பதாக தான் இது செல்லுபடியாகும் என்கிறதன் பெயர் தான் உயில். அந்த உயில் எப்பொழுது செல்லுபடியாகும்? அந்த மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயிலுக்கு வேல்யூ கிடையாது. அவர் என்னதான் எழுதி வைத்திருந்தாலும் உயில் என்று சொன்னாலே அந்த உயில் எழுதினவர் மரித்த பின்பதாகத்தான் அந்த உயிலில் எழுதப்பட்ட ஒரு காரியம் நிறைவேறக்கூடிய ஒன்றாக காணப்படும். அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். எங்கே ஒரு உயில் மரண சாசனம் இருக்கிறதோ கண்டிப்பாக அந்த சாசனத்தை எழுதினவர் மரணமடைய வேண்டும். மரணமடைந்தால்தான் அது செல்லுபடியா அடுத்து பின்வருகிறவர்களுக்கு அது உயில் யாருக்காக எழுதப்பட்டதோ, அந்த மரண சாசனம் யாருக்காக எழுதப்பட்டதோ அது செல்லுபடியாகும் என்கின்ற காரியத்தை இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். இந்த உயில் என்கின்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு கிரேக்கத்திலே உள்ள வார்த்தையும் உடன்படிக்கை என்கின்ற வார்த்தைக்கான வார்த்தையும் ஒன்றுதான். அதான் டெஸ்டாமெண்ட். அதாவது இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தால்தான் ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த டெஸ்டாமெண்ட் நிறைவேற்றப்படும் என்கிற ஒரு நியதி இருக்கிறது. ஆகவே அவர் கண்டிப்பாக மரித்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்கிறதை இங்கே அவர் சொல்ல வருகிறார். இங்கே பழைய ஒரு உடன்படிக்கை, அதாவது முதலாவது உடன்படிக்கை, அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:17 மரண சாசனம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படுத்தப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அதை எழுதினவர் உயிரோடு இருக்கும் போது அதற்கு வேல்யூ இல்லாமல் போய்விடுகிறது. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தம் சிந்துதலினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்கின்ற ஒரு விதி இருக்கிறது அல்லவா? பழைய உடன்படிக்கையின் விதி. அந்த பழைய உடன்படிக்கையின்படி இரத்தம் சிந்தினால்தான் மன்னிப்பு என்கின்ற ஒரு விதி இருக்கிறது. ஆகவே தான் இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இப்படிப்பட்டவர்களுடைய இரத்தங்கள் சிந்தப்படுகிறது. முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை என்கிறதை இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார்.
அப்போ ஒரு உயில் எப்படி ஒரு மனிதர் மரித்த பின்பதாக அமலுக்கு வருகிறதோ அதை போலத்தான் இந்த நியாயப்பிரமாணம் எப்பொழுது நிறைவேறும், அதை எழுதினவர் மரித்து அதை நிறைவேற்றும் போதுதான் அது நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து அப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் யார்? கடவுள். அப்போ அவரே வந்து மரித்து அதை நிறைவேற்ற வேண்டும், ரத்தம் சிந்தி நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், மனிதர்களால் அதை கை கொள்ள முடியவில்லை. அப்போ ஒரு நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், அது ஃபுல்ஃபில் ஆக வேண்டும் என்று சொன்னால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதை எழுதினவனுடைய அந்த ஒரு புதிய உடன்படிக்கை வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு புதிய விதிக்குள்ளாக மனிதன் வர வேண்டும் என்று சொன்னால், அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அங்கே மரிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவேதான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியம். காரணம், அந்த உயில் பத்திரம் நிறைவேற வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கின்ற பட்சத்திலே அதுக்கு அது நிறைவேற்றப்படவில்லை, அதாவது அதுக்கு வேல்யூ இல்லை. மக்களுக்கு தானமாக அல்லது இலவசமாக விரும்பி கொடுக்கிறது ஒன்றுதான் இந்த உயில் என்பதாக காணப்படுகிறது. ஆனால் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அப்படி கொடுக்கின்ற நபர், இலவசமாக அதை கொடுக்கின்ற நபர் மரித்து போயிருக்க வேண்டும். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அப்படியானால் அப்படி கொடுப்பதற்காக அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிறது இங்கே எபிரேய ஆசிரியர் சுட்டிக்காட்டு. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்னபடி எபிரேய மக்களுக்கு இருந்த ஒரு தவறான புரிதல், அல்லது எபிரேய மக்களை சிலர் வந்து குழப்பியிருந்தார்கள் அல்லவா. அவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தார்கள். ஆனால் அவர்களை சிலர் என்னது, நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறீர்களே, நம்முடைய யூத மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், இங்கேதான் பண்டிகை இருக்கிறது, சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எல்லாம் ஒரு கடவுளா, அவர் சாதாரண மனிதர், அவர் செத்து போனவர் என்றெல்லாம் பேசினார்கள் அல்லவா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மரிக்க முடியும், கடவுளானால் எப்படி மரிக்க முடியும், இப்படிப்பட்ட பல சந்தேகங்கள் அவர்களுக்கு இருந்தது அல்லவா. அதைத்தான் ஆரம்பத்திலிருந்து கிளியர் ஆக்கி வருகிறார். அப்படி கிளியர் ஆக்கும் போது ஒரு சாதாரண ஒரு லாஜிக்கை சுட்டி காட்டி அவர் ஏன் மரிக்க வேண்டும் என்கிறதை விளக்குகிற ஒரு பகுதி தான் இது. ஒரு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ மனிதர்கள் என்னத்தான் செய்தாலும் தங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நற்செயல்கள், அதுக்கு பரிகாரமாக எந்த செயல்கள் செய்தாலும் சரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து விட்டது என்கிறதற்காக அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா என்று கேட்டால் அப்படியும் கிடையாது. அல்லது நற்செய்தியே விசுவாசிக்கிறதுனால ஒரு பாவம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் இன்றைக்கு அது முடிகிறது, ஆனால் உண்மையிலே அது முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனால் அது இன்றைக்கு எப்படி நற்செய்தி விசுவாசிக்கும் போது பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால், அந்த பாவத்திற்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிறது விதி. அப்ப ரத்தம் சிந்தப்பட்டதால் தான் இன்றைக்கு மன்னிக்கப்படுகிறது. அப்ப பாவத்துக்கு மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் அந்த பாவத்திற்கு என்று ஒரு விலை இருக்கிறது, அந்த விலையை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ரத்தம் சிந்தப்படாமல் பூரணமான ஒரு மன்னிப்பு கிடையாது. அப்போ அன்றைக்கு அது ஒரு அடையாளமாக விலங்குகள் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் விலங்குகளுடைய ரத்தம் அல்லது பலி ஒரு மனிதனுடைய பாவத்தை பூரணத்தக்க ஒரு காரியம் அல்ல. அப்போ ஒரு பூரணமான பலி தேவைப்பட்டது. அப்போ அந்த பூரணமான பலியாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லுகிறார். இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தோம், மோசே உண்டு பண்ணின காரியங்கள் எல்லாமே பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள். ஆண்டவர் ஒரு மாடலை ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
அந்த திட்டத்திற்கான மாடலாகத்தான் பழைய ஏற்பாட்டை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இந்த சடங்குகளை ஏற்படுத்துகிறார். இப்போ பரலோகத்தில் உள்ள ஆண்டவர் நிறைவேற்ற போகிற ஒரு காரியத்துக்கான மாடலான அந்த காரியங்களே ரத்தத்தை சிந்திதான் சுத்திகரிக்கப்படுகிறது. அது பூமியிலே உள்ள காரியங்கள் தான். ஆனால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கான ஒரு சாயல், அந்த சாயலே ரத்தம் சிந்தி சுத்திகரிக்கப்படுகிறது. அப்படியானால் பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இப்போ இந்த பரலோகத்துக்குள்ள ஒரு சாயல்கள் பூமியில அன்றைக்கு கொடுக்கப்பட்டது சுத்திகரிக்கப்படுகிறது. எப்படி? மிருகங்களுடைய பலிகளை செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறது. இது சாயல், இது உண்மையான மீட்பு அல்ல. உண்மையான மீட்புக்கான ஒரு சாயல் ஆகவேத்தான் மிருகங்களுடைய பலி. அது உண்மையிலே ஒரு மனிதனை பூரணப்படுத்துமா என்று கேட்டால் இல்லை. அப்படி பூரணப்படுத்துமானால் வருஷந்தோறும் பலி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ அப்படியானால் உண்மையான இந்த திட்டம் இது சாயல். அப்போ இந்த உண்மையான பரலோகத்தில் உள்ளவைகளுக்கான சாயல்கள் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறது. அதை காட்டிலும் விசேஷித்ததான் ஒரிஜினல். ஒரு மாடல் இருக்கிறது, ஒரிஜினல் இருக்கிறது. எது முக்கியம்? ஒரிஜினல் தான் முக்கியம். ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார்கள். கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பதாக அதை ஒரு மாடல், ஒரு சின்ன அது ஒரு குறு மாடலாக உருவாக்கி பார்ப்பதுண்டு. அப்போ அந்த குறு மாடலுக்கு என்னது, அந்த மொத்த பில்டிங்ல உள்ள ஒரு சிறு அமௌண்ட் தான் அதுல செலவு பண்ணி அந்த காரியங்களை எல்லாம் செய்வார்கள். அது இது இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டமிட்டு அதை காண்பிப்பார்கள். அப்ப அந்த மாடல் அல்ல முக்கியம். அந்த மாடல் ஒரு இந்த பின் கட்டப்பட போகின்ற ஒரு உண்மையான பில்டிங்குக்கான ஒரு மினியேச்சர் மட்டுமே. அப்ப அதே போலத்தான் மோசே காலத்திலே ஆண்டவர் கொடுத்தது ஒரு மினியேச்சர். அப்ப அது 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 ஒரு உண்மையான ஒரு காரியம் அல்ல. அப்போ பரலோகத்தில் உள்ளவர்களுக்கான ஒரு சாயல் மட்டுமே. அப்ப சாயல் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. எப்படிப்பட்ட பலிகள்? இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா, இவைகள் ரத்தம், தண்ணீர் ஆடும், சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் எடுத்து புஸ்தகத்தை மேல தெளித்தல் முந்தைய வசனத்துல சொல்லப்படுகிறதுல அப்படியானால் உண்மையான பரலோகத்தில் உள்ளவைகளோ, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கான சாயல் இப்படிப்பட்ட பலிகளான சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் உண்மையான பரலோகத்தில் உள்ளவைகளோ இந்த பலிகளை காட்டிலும் மேலான விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்தபடிதான் மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கைகளினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இயேசு கிறிஸ்து எங்கே பிரவேசிக்கவில்லை? மெய்யான ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது அல்லவா பரலோகம், அதற்கு சாயலாக பூமியிலே மோசே வழியாக செய்யப்பட்ட அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கிறிஸ்து பிரவேசிக்கவில்லை. அதை இங்கே பூமியில் உள்ள பிரதான ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்திலே ஆரோன் வழியிலே வந்தவர்கள் பிரவேசிக்கிறார்கள். இயேசு அங்கே பிரவேசிக்கவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து வந்தது இந்த சாயலிலே உள்ள ஒரு பிரதான ஆசிரியராக இந்த பூமியிலே ஒரு பூரணமடையாத பலியை செலுத்துவதற்காக அல்ல. அப்போ அந்த உண்மையான அங்கே பரலோகத்திலே பிரவேசித்தார். இங்கே எப்படி ஒப்பிடப்பட்டிருக்கிறது? அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான மெய்யான பரிசுத்த ஸ்தலம், அதற்கு அடையாளமானது கைகளினால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலம், பூமியிலே மோசே வழியாக கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த கூடாரம். அந்த ஸ்தலத்தில் கிறிஸ்து பிரவேசியாமல் மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். மெய்யான பரிசுத்த ஸ்தலம் எது? இங்கே தானே சொல்லப்பட்டிருக்கிறது பிரவேசம் பரலோகத்தில் தாமே. அப்ப பரலோகம் தான் மெய்யான பரிசுத்த ஸ்தலம். பரலோகத்தில் தாமே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க பிரவேசித்தார்? இங்கே மோசே வழியாக கொடுக்கப்பட்டு ஒரு கூடாரம், அதன் பின்பதாக சாலோமன் காலத்துக்கு பின்பதாக தேவாலயமாக மாற்றப்பட்டு வந்ததல்லவா, அங்கே இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. அது ஒரு மாடல். இவர் உண்மையான அந்த பரிசுத்த ஸ்தலமே, அதாவது பரலோகத்திலே தானே பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்படி பிரதான ஆசாரியன் மக்களுக்காக வருஷந்தோறும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பானோ, அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக உண்மையான பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார். அவன் அந்நிய ரத்தம், மிருகங்களுடைய ரத்தத்தை கொண்டு போவான். அது பிரவேசிக்கிறது போல இயேசு கிறிஸ்து அநேக தரம்
தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்னது வருஷந்தோறும் போய் பிரவேசிக்கத்தக்கதாக பிரவேசிக்கவில்லை. அவர் ஒரு முறைதான் பிரவேசித்தார். அப்படியானால் உலகம் உண்டானது முதல் இயேசு பல முறை போய் வரணும், மரிக்கணும், போகணும். அப்படிதான், அதுதான் ரொட்டீனா நடந்து கொண்டிருக்க வேண்டும். காரணம், பூமியில் உள்ள பலிகள் மனிதனை பூரணப்படுத்தாது. ஆகவே தான் அது ரொட்டீனாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பலி அது பூரணம், மனிதர்களை எல்லா மனுஷர்களையும் எல்லா பாவங்களையும் பூரணப்படுத்தக்கூடிய ஒரு பலியாக இருக்கிறதுனால் அவர் ஒரே தரம் பிரவேசித்தார். அவர் மறுபடி தரமே வந்து வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலே ஒரு தரம் வெளிப்பட்டார். அதன் மூலமாக எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக, தம்மை ஒரே தரம் பலியிடுவதன் மூலமாகவே எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக வெளிப்பட்டார். அன்றியும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பொதுவான சட்டம் எது? மனிதன் ஒரு தரம் மரிக்க வேண்டும், அதன் பின்பு நியாய தீர்ப்படைய வேண்டும். இது மனிதனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பொதுவான விதி. அந்த விதியை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். கிறிஸ்துவும் அநேகருடைய அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவமில்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார். இயேசு கிறிஸ்து எப்படி மனிதனுக்கு ஒரே தரம் மரணம், அதன் பின்பு நியாய தீர்ப்பு அது நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, அதை போல இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அநேகருடைய பாவங்களுக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை தொடர்ந்து தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக 2ஆம் முறை பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக. அப்போ காரணமே அவர்களுக்கான நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அவர் இந்த நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டு தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அவர் 2ஆம் முறை தரிசனமாவார் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுது. இந்த பகுதியிலே ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இந்த கடைசி காலம் என்று சொல்லி இங்கு எபிரேயர் இதை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து முதல் முறையாக வந்து மரித்தார் அல்லவா? தம்மை பலியிடும்படியாக மரித்ததையே என்ன சொல்லுகிறார்? இதுதான் கடைசி காலம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ போதகர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட காலம்தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட 50 வருட இடைவெளி, ஒரு 100 வருடம், இந்த காலம் ஒட்டுமொத்த 2000 வருடங்களும் கடைசி காலம் என்று சொல்வதில்லை அவர். ஆனால் வேதம் திட்டவும் தெளிவாக சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தாரோ அதுதான் கடைசி காலம். அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக கடைசி காலம். அது இனி ஒரு இப்பொழுது 2000 வருடங்கள் ஆகிவிட்டதா? இனி ஒரு 10,000 வருடம் போனாலும் இந்த ஒட்டுமொத்த 10,000 வருடமும் என்னதான்? கடைசி காலம் தான். ஆகவேதான் தெளிவாக சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையே கடைசி காலத்தில் தான் நடந்தது. அதற்கு முந்தைய காலம் பூர்வ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில், அப்ப இதுதான் கடைசி காலம் என்று சொல்லி எபிரேயர் அதை சொல்லுகிறார். 1ஆம் நூற்றாண்டை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்ததை சொல்லுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்தார் அல்லவா? அதுதான் கடைசி காலம். அந்த கடைசி காலம் தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. இந்த கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களில் சொல்லப்படுவது வெறும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கானது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்தே அடுத்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் எப்ப பூமிக்கு வருவார்களோ ஒட்டுமொத்த காலத்துக்குமானது. அப்போ என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக 28ஆம் வசனத்திலே உள்ள ஒரு காரியம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவமில்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை தரிசனமாவார். எதற்கு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு.
ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் யாருக்கும் ரகசியமாக வருவார், அதன் பிறகு ஒரு பகிரங்கமாக வருவார். அப்போ 2ஆம் முறை, 3ஆம் முறை என்றெல்லாம் இருக்கிறது. இங்கு தெளிவாக சொல்லப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக 2ஆம் முறை தரிசனமாவார். அதே காலகட்டத்திலே தான் நாம் மற்ற வேத வசனங்களை படிக்கும் போது தமக்காக காத்து கொண்டிராதவர்களை, மிச்சம் இருக்கிறவர்களை அழித்தும் போடுவார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பகுதியாக நாம் இன்றைக்கு படித்த ஒரு பகுதியிலே ஒரு வசனத்தை வைத்து சில கள்ளப்போதகங்கள் வந்திருக்கிறது. என்ன? நாம் படித்த போது கவனித்தீர்களா? எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம், ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இந்த பூமிக்குரிய கூடாரம் இப்படிப்பட்ட பலிகளான சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்படியானால் பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகளை காட்டிலும் மேலான பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரலோகம் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இந்த வசனத்தை வைத்து சில கள்ளப்போதகங்களே இங்கே பூமியிலே காணப்படுகிறது. சரி, 1844ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் அங்கே இருந்து சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு உபதேசம் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சிலர் சொல்வதுண்டு. அது யாரென்றால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி ஒரு குழு இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 7ஆம் நாள், அதாவது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறவர்கள். அவர்கள் இந்த கள்ள உபதேசத்தை கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால், மில்லர் என்கின்ற ஒரு நபர், அந்த மில்லர் என்கிற நபர் என்ன செய்தார் என்று சொன்னால், 1844ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி நம்பினார். அப்படி நம்பின ஒரு விஷயம் நடக்கவில்லை என்கிற காரணத்துக்காக பின்னாளிலே எல்என்ஜி ஒயிட் என்கின்ற ஒரு பெண்மணி, இவர்கள் நம்பினது நடக்கவில்லை அல்லவா, இப்போ சமாளிக்க வேண்டும் அல்லவா, 1844ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்டது, ஆனால் நடக்கவில்லை. மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் சொன்னது பொய் என்று ஆகிவிட்டது, அப்போ அதை எப்படி சமாளிப்பது என்று வரும்போதுதான் அவர்கள் இந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது, பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்ப இயேசு கிறிஸ்து 1844 பூமிக்கு வரவில்லை, அவர் இவ்வளவு நாட்கள் ஒரு இடத்துல இருந்தார். இப்பொழுதுதான் அவர் பரலோகத்துக்கு போய் இருக்கிறார், பரலோகத்துல போய் இப்போ சுத்திகரிக்கின்ற பணியை தொடங்கி விட்டார் என்கிற மாதிரி ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்காக முன்பாக மரித்தார் அல்லவா, அப்படி மரித்த உடனடியாக அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகவில்லை. அவர் இருந்தது பரலோகத்திலே ஒரு 2 பிரிவு இருக்கிறது. இந்த 2 பிரிவிலே ஒரு பகுதியிலே இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மனிதர்களுடைய பாவங்களுக்காக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு டெம்பரரி சொல்யூஷன் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதனுடைய விளைவு என்னது? மனிதர்களுடைய பாவங்கள் பூரணமாக மன்னிக்கப்படாது. 1844க்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்படுகிறார், அந்த பரலோகத்துக்குள்ளாகவே போகிறார். பரலோகத்துக்கு போய் மனிதர்களுடைய அந்த பாவ பட்டியலை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக அதை சுத்திகரித்து அழித்து கொண்டு இருக்கிறார் என்கிறதாக ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தார் இந்த வசனத்தை அடிப்படையாக. அப்ப உண்மையிலே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? பரலோகத்தில் உள்ளவைகளை சுத்திகரிக்கப்பட வேண்டுமா? பூலோகத்தில் உள்ளவைகள் சுத்திகரிக்கப்பட்டது போல பரலோகத்திலும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? மனிதனை சுத்திகரிப்பதற்காக, மனிதனை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. அதேவேளை பரலோகத்தில் உள்ளவைகள் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனம் பரலோகத்தை ஆண்டவர் சுத்திகரிப்பார் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்படுவதில்லை. பரலோகத்திலே கடவுள் வாசம் என்கிற இடத்திலே என்ன இல்லை, அங்கே அசுத்தம் இல்லை. ஆனால் என்ன விஷயம் என்று சொன்னா,
மனிதனுடைய பாவம் பரலோகம் வரைக்கும் அதனுடைய செயல், அதனுடைய ஒரு எஃபெக்ட், ஒரு மனிதன் செய்த பாவத்தினுடைய எஃபெக்ட் ஒரு பரலோகம் வரைக்கும் காணப்பட்டது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையான அந்த உறவு, பரலோகத்துக்கும் மனிதனுக்குள்ள கனெக்ஷன் அங்கே துண்டிக்கப்படுவது எதனால்? மனிதனுடைய பாவத்தின் விளைவு. இப்போ மனிதர்களை குற்றம் சாட்டும்படியாக பிசாசானவனும் என்ன செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான்? மனிதனுடைய பாவத்தின் விளைவால மனிதனை குற்றம் சாட்டும்படியாக சாத்தானும் தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகிறவனாக காணப்படுகிறான். நாம் இதை வேதாகமத்திலே பல இடங்களிலே பார்க்க முடியும். அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துடைய பலி மூலமாக நிவர்த்தி செய்கிறார். மனிதனை குற்றம் சாட்டுகிற அந்த தன்மையை, அல்லது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே அந்த பாவத்தினால் உண்டான அந்த விரிசலை சரி செய்வதுதான் பரலோகத்தில் உள்ளவைகளை சுத்தம் பண்ணுகிறது என்கிறதுனுடைய அடையாளமே தவிர, அங்க பரலோகம் அழுக்கு பிடித்திருந்தது, மாறாக அதை போட்டு இயேசு கிறிஸ்து இங்க இந்த ரத்தத்தை கொண்டு போய் கழுவினார் என்கிற அர்த்தத்திலே அல்ல. சிலர் இப்படி போதிப்பது உண்டு. அடுத்ததாக, சுத்திகரிப்பு என்பது பழைய பிரதிஷ்டை என்கிறதையும் சுத்திகரிப்பு என்கின்ற வார்த்தை கொண்டு பழைய ஏற்பாட்டிலே உபயோகப்படுத்துவது உண்டு. அதாவது பிரித்தெடுக்கப்படுகிறது. இங்கே தான் பார்ப்போம் என்று சொன்னால், பாத்திரங்கள், அந்த பனிமுட்டுக்கள், இவைகளை எல்லாம் ரத்தத்தை கொண்டு சுத்திகரித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த பாத்திரங்கள் ஏற்கனவே அழுக்கானது, அதை ஒரு சோப்பு கொண்டு சுத்திகரிப்பதை போல ரத்தத்தை கொண்டு சுத்திகரிக்க என்ற அர்த்தத்திலே அல்ல. அங்கே சுத்திகரிப்பு என்று சொல்வது அதை பரிசுத்த பணிக்காக பிரித்தெடுப்பது, பிரதிஷ்டை பண்ணுவது. இது வேறு ஒரு காரியத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. இந்த பரிசுத்த பணிகளுக்காக, இந்த யூத சடங்குகளுக்கு, கடவுளுக்கு தெய்வீக சம்பந்தமான இந்த சடங்குகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி பிரித்தெடுப்பதுதான் அந்த சுத்திகரிப்பு என்கின்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பூமியில் இருந்த இந்த கூடாரத்தினுடைய உபகரணங்கள் ஒன்றும் பாவம் செய்யவில்லை, ஆகவே அது அசுத்தமாகவில்லை. ஆனாலும் அவை ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டன என்று சொல்லும் போது அது இந்த பணிகளுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்றுதான் பொருளை தவிர, அதை போல பரலோகத்தில் உள்ளவைகள் சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொல்லும் போது மனிதர்கள் உள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக அது ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, மனிதர்கள் பிரவேசிக்கத்தக்கதாக ஒரு ஒரு வழிவாசல் உருவாக்கப்பட்டது என்கிற அர்த்தத்திலும் சிலர் சொல்வதுண்டு. இன்னும் இந்த ரத்தத்தை, நாம் பழைய ஏற்பாட்டில் அந்த ரத்தத்தை எடுத்து பார்க்கும்போது, அந்த ரத்தம் என்ன செய்கிறது? பிரதான ஆசாரியன் உள்ளே போய் வருவதற்கு ஒரு வழிவாசலை உண்டாக்குகிறது. அந்த பிரதான ஆசாரியன் இந்த மக்களுக்காக பலி செலுத்த வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ரத்தத்தை கொண்டு தெளித்து ஒரு வழி ஏற்படுத்தினால்தான் இந்த மக்களுக்காக ஒரு மக்களுடைய பாவ மன்னிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதை போல இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய், பரலோகத்துக்கு சுத்திகரிப்பு என்று சொல்லும் போது, இந்த மனிதர்களுக்கு, பாவம் செய்த மனிதர்களுக்கு பரலோகத்துக்கு போய் அங்கே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியராக போகிறாரோ அதன் பின்பதாக எல்லாரும் போக முடியும் என்கின்ற வாய்ப்பை உண்டாக்குகிறார் என்கிற அர்த்தத்திலே தான் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதே தவிர, மாறாக பரலோகத்தில் உள்ளவைகள் அசுத்தம், மனிதர்கள் செய்த பாவத்து நிமித்தம் அங்கே பரலோகம் அசுத்தமானது, ஆகவே அதை சுத்திகரிக்க வேண்டும் என்கிற அர்த்தத்திலே அல்ல. மாறாக உறவு துண்டிக்கப்பட்டது, அந்த உறவை புதுப்பிக்கிற அடையாளமாக மனிதர்களை குற்றம் சாட்டும்படியாக சாத்தான் அங்கு மனிதர்களை குற்றம் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அதை அவன் செய்ய முடியாது. அவன் என்ன குற்றம் சொன்னாலும் ஓகே, நீ சொல்லுகிற குற்றம் எல்லாம் உண்மையாக இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விட்டது, அதற்கான கிரயத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தி விட்டார். அவனால நீ அங்கே அவனுக்கு அங்கே வேலை இல்லை என்கிற அர்த்தத்தை காட்டுகிறதாகவும், மனிதர்கள் உள்ளே பரலோகத்துக்கு பிரவேசிப்பதற்கான ஒரு வாசல் உருவாக்கப்பட்டது என்கிறதை காட்டுவதுதான் தானே தவிர, நாம் அந்த வசனத்தை வைத்து சிலர் எண்ணுவது போல தவறாக எண்ணிவிடக் கூடாது. இதைத்தான் நீங்க எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். வேற ஏதாவது